மௌனமாக இரு, பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்றாங்க. அமைதியாக இருந்த பிரச்சனையே வராது. ஆனால் நம்ம என்ன பண்ணால் எந்த பிரச்சனை வரும்போது நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னா எதுவுமே ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே பேசிகிட்டே இருக்கிறத விட, வார்த்தைகளை விடுறதை விட செயல்களை அதை காமிச்சோம் வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வரலாறாக மாறும். கரெக்டாக அது. இப்போ ஏதாவது ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் வார்த்தைகளை அந்த உணர்வுகளை நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கும்பொழுது, இப்போ நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், அவங்களோட நம்ம பேசுறதை நிறுத்திடணும், அப்படியே அமைதியாகிடணும். இப்போ நம்ம பேச பேச தான் என்ன ஆகும், நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மேலே போயிட்டே இருக்கும். அதனால் அமைதியாக இருந்துட்டோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறான், மௌனமாக அதை அமைதியாக இருக்கவங்கலாம் கோழை கிடையாது, அவன் ஒன்று முட்டாள் கிடையாது. ஆனால் என்னன்னா பேசுகிறவனை விட கேட்குறான் பார்த்தீங்களா, அவன் தான் புத்திசாலி அப்படின்றான். பேசுகிறது எவ்வளோ பெரிய திறமையான விஷயமா இருந்தால் கூட, ஆனால் மிக முக்கியமானது அமைதியாக இருக்கிறது தான். அதுதான் பெரிய திறமையான விஷயமேன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக நம்மளால் இப்போ 4 பேர் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க. சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலேட்டிவ்ஸோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடய பேசும்போது நம்மளுடைய வாய் சும்மா இருக்காது. ஏதாவது ஆர்வக்கூடாதுல ஏதாவது நம்ம பேசிகிட்டே தான் இருப்போம். நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க பேசும்போது நம்ம கேட்டுகிட்டே இருந்துட்டு டக்குன்னு வெளியே வந்துடணும். பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பிடிச்சிக்கணும், கேதர் பண்ணிக்கணும். நம்ம வெளியே வந்துடணும், பேசக்கூடாது, அமைதியாக இருந்துடணும். பேசிட்டு என்ன ஆகுது, நம்ம ஆர்வக்கூடாதுல ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம். அது பெரிய பிரச்சனையாகி 4 நாள் 5 நாள் நம்ம தூங்க மாட்டோம், நம்ம டென்ஷன் ஆகும், இன்னொருத்தரும் டென்ஷன் ஆக்குவோம். அதுக்கு நம்ம பேசாமல் நம்ம அமைதியாக இருந்துட்டா கேட்டுட்டு மட்டும் வந்துடணும். அது ஒரு தனி டேலண்ட்டு தான். அது சிலர்கிட்ட தான் நம்மளுக்கு இருக்கும், தவிர எல்லாராலும் முடியாது. அது ஒரு தனி திறமை அது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம நிறைய சுக துக்கம் நிறைய பார்த்துருப்போம் லைஃப்பில், அது கடந்து வந்திருப்போம். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு முக்கியமான விஷயம் ஏதாவது சந்தர்ப்பம் சூழ்நிலை இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருக்கணும். அந்த நேரத்தில் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணோன்னா பின்னாடி அது பெரிய பிரச்சனையாகி அதை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் நம்ம அமைதியாக இருக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியன்றான். இப்போ நம்மளுக்கு கோபம் வருது. கோவம் என்ன பண்ணால் மனசுக்கு நல்லா தெரியும் அது கோவம் சொல்லிட்டு, ஆனால் நம்ம மூளைக்கு அது எட்டாது. டக்குன்னு ஆத்திரத்தில் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவோம். நம்ம அதுக்கப்புறம் பிரச்சனையை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம மூளைக்கு நம்ம என்ன சொல்லணும், பொறுமையாக இரு, அமைதியாக இரு, ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, உன்னால் முடியும். நம்ம இன்னொருத்தர் நம்ம காயப்படுத்தக்கூடாது. ஆனால் நம்ம மூளைக்கு நம்ம சொல்லணும். அந்த மாதிரி சொல்லி ஒரு இடத்துல போய் உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணி பார்க்கணும். அந்த கோபத்தை நம்ம தணிச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ சும்மா யாராவது நம்மளை விமர்சனம் பண்ணுறான்னு வச்சுக்கோ. இப்போ நம்ம ஏதாவது கோர்ஸ் படிக்கிறோம், ஏதாவது ஒரு சேர போகிறோம் அப்படின்னு டக்கு என்ன பண்ணுவாங்க, 4 பேர் என்ன பண்ணுவான், ரெடியாக இருப்பான். அதெல்லாம் படிக்காத, அது வேஸ்ட்டு, அது உங்கள் லைஃப்பில் முன்னேற முடியாது, இதை படி அவங்க கொடுப்பாங்க சஜஷன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய முயற்சிகளால் அவங்கள புரிய வைக்கணுன்றதுக்கு முக்கியம் இல்லை கிடையாது. நீங்கள் சப்போஸ் இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண வச்சுக்கோங்க, அந்த பிஸ்னஸ் 4 பேர் வருவான், என்ன பண்ணுவான், இந்த பிஸ்னஸ் பண்ணாத, இது வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, பணம் வராது, நீ இதை பண்ணிப்பார், இந்த பிஸ்னஸ் பண்ணிப்பார், உனக்கு நல்லா வரும் அப்படி சொல்லுவான். எதையுமே நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, பொருட்படுத்தாமல் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய முயற்சிகளால் உங்களுடைய எண்ணங்களால் நீங்கள் என்ன பண்ணணும், முக்கியமாக செயலில் காட்டுங்க. செயல் தான் முக்கியம். செயலில் காட்டினீங்கன்னா உங்களுடைய வெற்றி கிடைக்கும்ல, அதுதான் அவங்களுக்கு பதிலடியாக இருக்கும். அந்த விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு பதிலடி அதுதான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், இப்போ சப்போஸ் இப்போ நம்ம யாரோட பேச மாட்டோம், ஒருத்தரை பிடிக்கலை, சரிங்களா, இல்லையா அவங்களுக்கே சில காரணங்கள் ஏதாவது விஷயத்தால் அவங்களுக்கு நம்மளை பிடிக்காமல் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், அவங்கள பற்றி யாராவது 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அங்கே போய் நிற்கக்கூடாது, நம்ம பேசவே கூடாது அவங்கள பற்றி. அது ரொம்ப எப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணால் அமைதியாக இருந்துட்டு நம்ம வந்துடணும். அது தப்பானது. நம்மளுக்கு அது புகழோ புகழோ எதுவும் வரப்போகிறது இல்லை, அது கெட்ட பேர் தான் நம்மளுக்கு வரும். நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல நம்ம வெளியே வந்துடணும், அமைதி இருந்துட்டு வெளியே வந்துடணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ சப்போஸ் இப்போ நம்மளுடைய அம்மா அப்பா இல்லை ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இல்லை பொண்ணோ பையனோ யாராவது பேசணும் நம்மளோட நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அமைதியாக உட்காருங்க, ஒரு இடத்துல உட்காந்து அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன ஷேர் பண்ண போகிறாங்க அதை கவனிங்க. ஃபஸ்ட்டு அதை கவனிச்சவா அவங்க என்ன நினைப்பா, ஒரு மனசு திருப்தி கிடைக்கும். அப்போ தான் அவங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணுவாங்க. இல்லை என்ன நினைப்பாங்க, நம்மளை இவங்க என்ன மதிக்கவே மாட்டாங்க, நம்மளோட உணர்வுகளுக்கு மதிப்பை கொடுக்க மாட்டாங்களே, இவங்க இவ்வளோ கேவலமானவங்களா, இனிமேல் நம்ம என்ன பண்ண எங்களோட எதுவுமே ஷேர் பண்ண வேணாம் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண நம்மளை விட்டு விலகிடுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணால் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து அவங்க என்ன ஷேர் பண்ண போகிறாங்களோ அதை கவனிங்க நீங்கள். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ ஏதாவது ஒரு விஷயம் இப்போ பிளான் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு பண்ணுங்க, உடனடியாக முடிவு எடுத்துடாதீங்க.
ஏன்னா நான் அப்படி தான் தப்பு பண்ணுவேன். முடிவு எடுக்கக்கூடாது எப்பயுமே. என்ன பண்ணணும் நீங்கள், கொஞ்சம் ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக மைண்டை நடுநிலைப்படுத்தி யோசிச்சு பாருங்கள், இது கரெக்டா, இது தப்பா, இது செய்யலாமா, செய்யக்கூடாதா. இப்போ நான் கூட வீடு வாங்கினேன், 60 லட்சத்துக்கு வீடு வாங்கினேன். ஆனால் என்ன பண்ணேன், அவசரம் ஆத்திரப்பட்டு என்ன பண்ணேன், வந்துட்டான், போயிடணும். நான் என் பையன் என்ன சொன்னான், அம்மா ஒரு 1 இயர் வெயிட் பண்ணுமா, நம்ம அழகாக வீடு கட்டிட்டு அழகாக நம்ம போகலாம்மா, அது கொஞ்சம் பள்ளமாக இருக்குது அந்த ஏரியா, தண்ணி வந்துடும், எவ்வளவோ சொன்ன ஆத்திரம். அதாவது ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அவசரப்படாதீங்க. பட்டா நெக்ஸ்ட்டு என்ன ஆகும், நம்மளுக்கு தான் அது கஷ்டம். நம்ம தான் ஃபேஸ் பண்ணுவோம். 8 லட்சம் செலவு பண்ணி இது பண்ணி ரெனோவேஷன் பண்ணி என்ன ஆச்சு, நம்ம தான் கஷ்டப்பட்டேன். லாஸ்ட்டு நான் தான் கஷ்டப்பட்டேன். அவசரப்படக்கூடாது. ஒருத்தர் சொல்கிறாங்களா, கொஞ்சம் கவனித்து பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். ஓகே, இது கரெக்டான முடிவா இல்லையா, தண்ணி வந்தது, கஷ்டப்பட்டது நான் தானே. அதனால் யோசிங்க, எந்த முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், யோசித்து நெக்ஸ்ட்டு நீங்கள் முடிவெடுங்க. மனசை ஒருநிலைப்படுத்திட்டு இது சரியா தப்பான்னு யோசித்து நீங்கள் முடிவெடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் எப்பயுமே எது இருந்தாலுமே அமைதியாக இருங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது, டென்ஷனாக இருக்கா, டக்குன்னு ஒரு புக் எடுத்துக்கோங்க, ஏதாவது புக் எடுத்துக்கோங்க, எடுத்து படிச்சுட்டே இருங்க. புக்கை படிக்க உங்களுக்கு நாலேஜ் தான் வரும் தவிர உங்களுக்கு டென்ஷன் ஆகாது, வெறுப்பு வராது. யாராவது நம்மளை ரொம்ப வெறுப்பேற்றுற மாதிரி, இன்சல்ட் பண்ணுற மாதிரியே பேச வருவாங்க. ஆனால் நீங்கள் அது பண்ணவே கூட என்ன பண்ண, டக்குன்னு அமைதியாக இருந்துடணும். சரி, ஓகே, இவங்க ஏதோ நம்மளை பண்ணுறாங்க, சரி நான் என்ன பண்ணப்போ அமைதியாக இருந்துட்டு ஏதோ ஒரு புக்கோ இல்லை அவங்களுடைய அதை சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசுங்க தவிர உங்களுடைய கோபத்தை வெளியே காமிக்காதீங்க. சரிங்களா? அந்த நேரத்தில் நீங்கள் என்ன அமைதியாக கொஞ்சம் இருந்துடணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் நினைப்பீங்க, நம்ம அமைதியாக இருந்து அடிமையாகிட்டோம் அந்த ஃபேமிலிக்கு. சில சொல்லுவாங்க, அந்த ஃபேமிலியை அடிமையாகிட்டேன் நான், இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நான் அடிமையாகிட்டேன். தப்பு. நீங்கள் அடிமையே ஆகலை. எங்கே பேசணுமோ நீங்கள் அங்கே பேசுங்க. நான் பேச வேணாம்னு சொல்லவே இல்லை, அமைதியாக இருங்க எல்லா இடத்துலையும் அப்படி சொல்லவே இல்லை. எங்கே யாரோட எப்படி பேசணுமோ அதை கரெக்டாக பேசுங்க. இல்லை அவங்க பேசுகிறத நல்லா கவனிங்க. அதுதான் புத்திசாலித்தனம். கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. நீங்கள் சூப்பராக ஒரு நல்ல ஒரு மனிதனாக நீங்கள் எல்லாருக்குமே தெரிவிங்க. எப்பயுமே அமைதியாக இருந்து எல்லா வேலையும் முடிக்கணும். எப்பயுமே டென்ஷன் ஆகி கத்தி சண்டை போட்டு பிரச்சனை வர வச்சு அது பெருசாக்கி அது லைஃபே நல்லா இருக்காது நம்மளுக்கு. அது நம்ம லைஃப் நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் கவனிங்க. யார் பேசினாலும் சின்னவங்களோ பெரியவங்களோ அது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அது டிசிஷன் கரெக்டாக இருக்கா, எடுத்துருக்காங்களா, டக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓகே சொல்லுங்கள். ஓகே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட லைஃப்பில் ரொம்ப நல்லா இருக்கலாம். அமைதினா அதுக்குன்னு அப்படியே அடிமையாக இருன்னு அவங்களுக்கு சொல்லவே இல்லை. பிரச்சனையை பெருசாக்க வேணாம், அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அமைதியாக நீங்கள் இருந்தீங்கன்னாவே போதும். ஐ ஹோப் த வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ.